எல்லாரையும் மாதிரி விஷன் போர்டு அப்படின்ற விஷயத்த சீக்ரெட் மூவியில் பார்த்துட்டு அந்த ஜான் அஸ்ரஃப் அப்படின்றவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாரோ அதே மாதிரி என்னோடய கோல்ஸையும் பிக்சராக எடுத்து அதை ஒரு 2 ஃபுல் சார்ட் பேப்பரில் ஒட்டி அதை வந்து நான் என்னோடய வாலில் வச்சுருந்தேன். இது எப்போன்னு பார்த்தா 2009 2010 சொல்லலாம். 2 வருஷமே பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த விஷன் போர்டு அப்படின்றது கம்ப்ளீட் கலர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கலர் பென்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். இட்ஸ் லைக் ஒரு எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பர் விஷன் போர்டு அப்படின்றது நான் கடைசியாக பண்ணது 2009-10 தான். அதுக்கப்புறம் நான் விஷன் போர்டுன்ற விஷயத்த ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணல. காரணம் வந்து நிறையா புரிதல், அதாவது எண்ணங்கள் அளவில் நிறையா சேஞ்சஸ் நடக்கணும், ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே தான் நடந்துடாது அப்படிங்கிறதுனால. இருந்தாலும் அந்த விஷன் போர்டுக்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக இந்த ஈர்ப்பு விதி சம்மந்தமான ப்ராக்டிசஸில் இருக்குதுன்னு சொல்லலாம். நான் வந்து விஷன் போர்டாக ப்ராப்பராக விற்காட்டியும் என்னோடய மொபைல் ஃபோன் வால்பேப்பர்லேயோ என்னோட டெஸ்க்டாப் வால்பேப்பர்லேயோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சதை நான் வச்சுட்டே இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் நடக்குது விஷன் போர்டு மூலமாக. ஒன்று, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்றது ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீனில் நிறையா விஷயங்களை மறந்துடுறோம் இல்லையா? அப்போது எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோன்ற ஒரு ரிமைண்டர், நீங்கள் இதுக்காக தான் ஒர்க் பண்ணுறீங்க, இதுதான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஏதாவது ரிமைண்டர் வேணும். அதுக்கு விஷன் போர்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு மோட்டிவேஷன்லேயே வச்சுருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு விஷயத்தை தேடி போகும்போது அது இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த பிக்சர் பார்க்குறதோ இல்லை அது யாராவது அதை பற்றி பேசுகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். விஷன் போர்டு அப்படின்றது உங்கள் முன்னாடியே இருக்கிறதுனால எப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதை நீங்கள் கவனிக்கிறீங்க, இல்லை உங்கள் கான்ஷியஸ் கவனிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மோட்டிவேஷன் அப்படின்றது தொடர்ந்து உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு தேவையான சின்ன சின்ன பொருள்கள் இருந்து என்னுடைய ரொம்ப முக்கியமான தேவைகளை கூட நான் வந்து விஷன் போர்டு மூலம் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் விஷன் போர்டு மட்டும் வச்சு இது வரைக்கும் ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணலான்னு கேட்டால் கண்டிப்பாக என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸில் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் விஷன் போர்டு அலாங் வித் நிறைய ப்ராக்டிசஸ் கூட வச்சுருந்தேன். இதனால் வரைக்கும் விஷன் போர்டு பற்றி நான் அதிகமாக பேசாத காரணம் கூட எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து விஷன் போர்டு மேலே அவ்வளோவா இருந்ததில்லை. ஒரு சந்தோஷத்தையும் ஒரு தொடர் முயற்சி எடுக்கணுங்கிற அந்த ஒரு இன்டென்ஷனுக்காக மட்டும்தான் அப்பப்போ நான் மொபைலில் என்னோட தேவைகளை வந்து ஃபோட்டோ வச்சுருப்பேனே தவிர விஷன் போர்டுன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக என்கிட்ட ப்ராப்பரான ஒரு விஷன் போர்டு இல்லை. ஸோ எல்லோரும் இதை பற்றி கேட்கும்போது, நம்ம சேனலில் கேட்கும்போது ஓகே விஷன் போர்டு பற்றி பேசுவோம், அதே சமயம் எனக்கும் ஒரு விஷன் போர்டு பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வெப் சீரிஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த வெப் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் விஷன் போர்டுனா என்ன, இதோட பர்பஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னவா இருக்க போகுது, இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உண்மையில் என்ன சேஞ்சஸ் கிடைக்கும், இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு விஷன் போர்டை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிப்பிக்கலாக விஷன் போர்டு அப்படின்னாவே நிறையா பிக்சர்ஸ் ஓட்டணும், மேகசின்ஸ்லேருந்து கலர் ஃபோட்டோஸ் எடுக்கணும், இல்லை கூகுள் சர்ச்லேருந்து நிறையா ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணணும், உங்கள் கோல்ஸ் விஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதணும், அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக உங்கள் கான்ஷியஸ்க்கு என்ன தேவை, உங்களோட கோலுக்கு எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து பேஸ் பண்ணலாம், எது மட்டும் தேவை அப்படிங்கிறத கிளியராக இந்த பர்டிகுலர் வெப் சீரியஸில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பத்தாது அப்படின்றனால இதுக்கப்புறமா வரப்போகிற எல்லா வீடியோஸ்லையும் விஷன் போர்டு அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விஷன் போர்டு பற்றின கேள்விகள் நிறையா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நான் வீடியோ பண்ண உங்கள் கேள்விகளுக்கான பதிலையும் நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். இந்த பர்டிகுலர் ப்ராசஸில் என்னோட விஷன் போர்டையும் உங்கள் கூட சேர்ந்து நான் டெவலப் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட கோல்ஸ் நான் எப்படி நான் பேஸ் பண்ணுறேன் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி விஷன் போர்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அது மூலமாக நிறையா மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ஐடியாஸ், உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இதை ஒரு டூலாக யூஸ் பண்ணி முயற்சி பண்ண நினைக்கிற எல்லாத்துக்குமே கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி.